மாமா இவ்வளவு எதுக்கு மாமா கேட்டுக்கிட்டு? சேர்ந்து வாடின்னு சொன்னா அவன் கூட போய் குடும்பம் நடத்த போறா. அதை விட்டுட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் என்ன ஏதுன்னு கேக்குறீங்க? இந்த பாரு ஈஸ்வரி, இப்படி பேசுறதா தப்புன்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்குதான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. முன்னாடி மாதிரி அவ ஒண்ணு இங்க வேலை பாக்குற இல்ல, இந்த வீட்டோட மருமக. அவளை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீளா? என்னைக்குதான் இந்த நாகரிகத்துல நீங்க கத்துக்க போறீங்களோ தெரியல. அம்மாடி மலரு, மாமா நீ சொல்லுமா, போசு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமா? என்னடி பாக்குற? சம்மதம்னு சொல்லி சொல்லுடி. எதுவா இருந்தாலும் உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுடி. உன் முடிவு எதுவா இருந்தாலும் உனக்கு நாங்க பக்கபலமா இருப்போம். அப்பதா இப்படி சொன்னா என்னதான் அர்த்தம்? ஏய், நீ வாயை முடிக்கிட்டு அவ முடிவை அவ சொல்லட்டும். நீ சொல்லு மலரு. தைரியமா உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுமா. இவரோட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு சம்மதம் இல்ல மாமா. பங்கம், இதை விட ஒரு அசிங்கம் அந்த ஈஸ்வரிக்கு எதுவுமே இல்ல. ஆமாமா, ஒரு வேலைக்காரி அவங்க புள்ளைய வேண்டான்னு சொல்றதை விட வேற என்ன அசிங்கம் இருக்க போகுது? ஆரம்பத்துல இருந்தே இவர் என்ன உண்மையா காதலிக்காம ஏமாத்துறாருன்னு தான் நினைச்சேன். அப்படி இருக்கும்போது அவரை வற்புறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சது தப்புதாங்கிறத நான் பிற்காலத்துலதான் மாமா உணர்ந்தேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலயும் எந்த காலத்திலயும் இவர் என்ன உண்மையா காதலிக்கவும் இல்ல, என்ன பொண்டாட்டியா நினைக்கவும் இல்ல, அப்படி நடந்துக்கவும் இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரி தான். அதனால உண்மையா நேசிச்ச ஏன் மனசுல இருந்தும் இவர் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இவர் மேல எனக்கு எந்த அன்பும் பாசமும் இல்ல மாமா. இப்படி ஒரு வாழ்க்கைய ஊர் உலகத்துக்காக நான் சேர்ந்து வாழ்றதை விட நம்ம கிராமத்து வழக்கப்படி என்னையும் இவரையும் இந்த கல்யாண பந்தல்ல இருந்து பிரிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் மன நிம்மதியோடையும் இருப்பேன் மாமா.